அதே நேரத்துல சீமான் அவர்கள் பாரதியாரை கொண்டாடுறதுனாலேயே இந்த திராவிட சிந்தனையாளர்கள் பாரதியாரை எதிர்க்கிறாங்க. அதாவது பாரதியார் ஒரு நூற்றாண்டு காலமா இவ்வளவு எதிர்ப்பு அவர் சந்திச்சதில்லை. ஒரு நூற்றாண்டு காலமா பெரிய அளவுல இந்த அளவுக்கு யாரும் கொண்டாடவும் இல்லை. ஆனால் இப்ப பாரதியார் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறாரோ அதே அளவுக்கு சீமான் கொண்டாடுறதுனால எதிர்க்கப்படுறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏன் அதுன்னா, சீமான் அவர்கள் வந்து சமீப காலமாக நான் அதை பார்க்குறேன். அவர் வந்து பாரதியாரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பேசுகிறார். குறிப்பாக நிறைய விஷயங்களில் பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து தமிழ் மொழி சார்ந்து அவர் வந்து அன்றைக்கே அந்த விழா மேடையில் அதை மேற்கோள் காட்டினார். ஒருத்தர் வந்து தமிழ் வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் திரு பெரியார். பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னார். யாரை தேர்ந்தெடுக்கணும்னு உங்ககிட்டே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொன்னார் இல்லையா? ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஒருத்தர் அப்படி சொல்கிறாருன்னு தொடர்ந்து ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு அவர் பேசும்போது பெரியாரியவாதிகள், இந்த தீக்காவினர் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, காலங்காலமாக வந்து அவங்க பாரதியார் மீது விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் அவருக்கு வந்து புதிதல்ல. அவங்க வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க. மகா காவி பாரதி அவர் என்றெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவருடைய நிறைய கருத்துக்களில் முரண்படுறோம். பெரியாரே வந்து விமர்சித்து பேசியிருக்கார். ஒரு பக்கம் ஒரு சில பாடல்கள் அவர் மேற்கோளாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க அவருடைய பத்திரிகையில். ஒரு கட்டத்தில் அதுவும் நின்று போனதாக சொல்கிறாங்க. இன்னொரு சமயம் அவர் வந்து பாரதியாரை கிண்டல் பண்ணி பேசின காணொளிகளும் நமக்கு இணையத்தில் கிடைக்குது. மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, இந்துத்துவம் சார்ந்து அவரை வந்து அவங்க விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு காலமாக. இப்போ சீமான் அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சீமானை தாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில், இது என்னுடைய பார்வை, சீமான் அவர்களை தாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பாரதியாரை வந்து கிழித்து தொங்கவிட்டு ரொம்ப கொச்சையாக, ரொம்ப இழிவாக, தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியதாக எனக்கு இருந்தது. நான் வந்து இதை ரொம்ப வன்மையாக கண்டித்து என்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவு நான் எழுதியிருந்தேன். நிறைய இடங்களில் தமிழ்நாடு முழுக்க இப்போது இதற்கு வந்து கண்டனங்கள் வர ஆரம்பித்திருக்கு. எப்படி நீங்கள் பாரதியாரை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம் அதை கண்டிச்சிருக்காங்க. ஆமாம் பார்த்தேன். தமு ஏகாசா அந்த அமைப்பு கண்டிச்சிருக்காங்க. இன்னொரு எழுத்தாளர்கள் சங்கம்னு நினைக்கிறேன், அவங்களும் கண்டனம். மாநில அரசும் பாரதியாரை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி.